Hello students, இப்போ நம்ம class 12 mathematicsல first chapter application of matrices and determinantsல exercise 1.1 question number 12, 13, 14, 15 பார்க்க போறோம். First question number 12 பார்க்கலாம். Question number 12 என்னன்னா find A for which அப்படின்னு இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. A into ஒரு மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அனதர் மேட்ரிக்ஸ். இதுலேருந்து நம்ம A ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இங்கே இருக்கிற மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம சொல்லுவோம் தெரியுமா, +5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் -5, மல்டிப்ளையில் இருக்க 2 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்தால் டிவைட் பை 2. அதே மாதிரி A பக்கத்தில் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் அதோட இன்வெர்ஸாக மாறிடும். ஸோ A equal to இந்த மேட்ரிக்ஸ் இந்த பக்கம் வந்தால் அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், 1 இதுக்கு டிட்டர்மினன்ட் -10 + 3 அட்ஜாயிண்ட் இது ரெண்டும் பிளேஸ் மாற்றிடுவேன், இதோட சைன் மாற்றுவேன். ஓகேவா? அப்போ 1 -7 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது எல்லாமே 7 டேபிளில் வரும். ஸோ 7 எல்லாம் காமனாக இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். 1 -1 இன்ட்டு இப்போ இந்த மாதிரி வரும், 1 -1 into -3 -1 -1 2ன்னு வரும். இப்போ இந்த மைனஸால் உள்ள எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 311 -2ன்னு வரும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 13. Given A is equal to B equal to C equal to find X such that A X B equal to C. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், X கண்டுபிடிக்கணும். அப்போ A இந்த பக்கம் வந்தால் என்னென்ன ஆகிடும், A இன்வெர்ஸ். B இந்த பக்கம் வந்தால் என்னென்ன ஆகிடும், B இன்வெர்ஸ். ஓகேவா? அதே போல் இங்கே X நடுவில் இருக்கிறதுனால இந்த Cயை நீங்கள் நடுவில் வச்சுக்கணும். அப்போ A இந்த பக்கம் வந்தால் A இன்வெர்ஸ், B Cக்கு இந்த பக்கம் வந்தால் B இன்வெர்ஸ்னு மாறும். ஓகேவா? அதில் கிளியராக இருக்கணும். ஸோ A மேட்ரிக்ஸ் இது இன்ட்டு கிடையாது X B. அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் இங்கே C இருக்கு. அப்போ இந்த ஏவை இந்த Cக்கு முன்னாடி A இன்வெர்ஸ்னு போடணும், இந்த Bயை வந்து Cக்கு அப்புறமா B இன்வெர்ஸ்னு போடணும். இப்போ இதுக்கு எப்படி இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம், 1/0 + 2 2ன்னு வந்துடும். 0 1 1 -2 அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் இங்கே 1 டிட்டர்மினன்ட் இன்ட்டு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டுத்தையும் தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1/2 × 1/5 1/10 3 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்புறமா இதை பண்ணுங்கள். இப்போ ஆன்சர் என்ன வருது, 0 1 0 0. கொஸ்டின் நம்பர் 14. If A is equal to, show that A inverse is equal to half of A square minus 3i. First A inverse கண்டுபிடிப்போம். Determinant A, adjoint A inverse find out பண்ணியாச்சு. Next half A square. அப்போ ஃபஸ்ட்டு A square கண்டுபிடிக்கணும். 3iனா நமக்கு தெரியும், 3 0 0 0 3 0 0 0 3. அதை மைனஸ் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் இதுவும் அதுவும் சேமாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் A square கண்டுபிடிக்க போகிறோம். 2 ஏவையும் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ half A ஸ்கொயரோட வேல்யூ -3i. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இந்த -1 வரும். ஸோ 2 ஆன்சரும் சேமாக வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 என்னென்னா, டீக்ரிப்ட் த ரிசீவ்டு என்கோடட் மெசேஜ். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. அண்ட் டீக்ரிப்டன் மேட்ரிக்ஸ் அக்செப்ட்ஸ் இன்வெர்ஸ் where system of code are described by numbers 1 to 26 to letters A to Z and number 0 to blank space. இப்போ மிலிட்ரி மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம டேரெக்டாக ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியாது, பிகாஸ் எனிமி கண்ட்ரிக்கும் மற்றவங்களுக்கும் அது தெரிஞ்சுட்டா ரிஸ்க். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீக்ரெட் கோட் மூலமாக அனுப்புவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு மெசேஜை நம்ம அனுப்புகிறப்ப அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். இதில் அவங்க ஹிண்ட்டாக கொடுத்துருக்கிறது இது என்கிரிப்டன் மேட்ரிக்ஸ்னு ஒன்று கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்களே கூட ஃப்ரேம் பண்ணலாம். இது பண்ணால் அப்போ அந்த மெசேஜ் என்னவாக இருக்கும், அதில் வந்து 1 to 26 நம்பருக்கு பதில் A to Z போட்டு பார்க்கணும். பிளாங்க் ஸ்பேஸ் வந்து 0 வந்தால் கேப் விடணும்னு அர்த்தம். சரி, இப்போ அவங்க கொடுத்துருக்குற என்கிரிப்டன் மேட்ரிக்ஸ் தான் A. -1 -1 2 1. ஃபஸ்ட்டு அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க. ஏன்னா டீக்ரிப்டன் மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, இன்வெர்ஸ் என்ன வரும், 1 டிட்டர்மினன்ட் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் A ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஒரு
கோடு கொடுத்துருக்காங்கள்ல, இங்கே ஃபஸ்ட்டு கோடை எடுத்துக்கலாம் 2 - 3. அதை நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஏ இன்வெர்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் என்ன வருது? 8, 5. அப்போ ஏபிசிடிஇக்கு நம்ம 1, 2, 3, 4ன்னு கொடுத்தோன்னா 8க்கு என்ன லெட்டர் வரும்? ஹெச்சும், 5க்கு இ. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 12, 16 ஹெல்ப். அப்போ தட் வேர்ட் இஸ் ஹெச்இஎல்பி, ஹெல்ப்புன்றது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 12, 13, 14, 15 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லலிதா மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.